கத்திரிக்காயை இந்த மெத்தடில் செஞ்சால் கொஞ்சம் கூட மிஞ்சாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேன் ஆர் ஏதாவது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் தாளிச்சிட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் வந்துட்டு நல்லா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக பூண்டு, பச்சை மிளகாய் இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா பெரிய தக்காளி ஒரு தக்காளி இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் உங்களோட காரத்துக்கு தக்கனே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த கத்திரிக்காய் இது கூட சேர்த்து நல்லா இதை கலந்து எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் லாஸ்ட்டாக ஒரு குட்டி லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு லாஸ்ட்டாக இதில் சர்க்கரை இல்லைன்னா வெள்ளைப்பொடி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க.